பொழுதுபோக்குன்னா 2 விதமான பொழுதுபோக்கு. மக்கள் என்ன மாதிரி நம்புகிறாங்க பாருங்கள். 1% பொழுதுபோக்கு, ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொழுதுபோக்குன்னா அதாவது வீட்டிலே சும்மா உட்காந்துருக்கணும், டிவியை பார்க்கணும், சோம்பேறியாக படுத்து கிடக்கிறது தான் பொழுதுபோக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு குறிப்பிட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா பணக்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொழுதுபோக்குன்னா நல்ல ஏதாவது சுற்றுலா போகணும், அங்கே இங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. உடல் உழைக்கணும், பணத்தை செலவிடணும், நேரத்தை செலவிடணும், உழைப்பை செலவிட வேண்டும். அப்போ தான் பொழுதுபோக்கை நீங்கள் உண்மையான அதுதான் பொழுதுபோக்கு, அப்படித்தான் பொழுதுபோக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை உடைய மக்கள் இருக்காங்க. பொழுதுபோக்குன்னா அதுக்காக பணத்தை செலவிடணும், உழைப்பை செலவிடணும், நேரத்தை செலவிடணும், அது மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். இப்போ ரிஸ்க் எடுத்தால் தான் நீங்கள் பொழுதை கூட நீங்கள் மகிழ்ச்சியாக செலவிட முடியும், பொழுதை போக்க முடியும். அப்படின்னா உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ ஒரு 2 நாள் லீவ் வருது அப்படின்னா போயிட்டு ஏதாவது ஏற்காடு போயிட்டு வரலாம். ஏற்காடு மலையில் போய் வாகனங்களில் போகணும், அது ஒரு ரிஸ்க்கு தானே. ஒரு சாலையில் பயணித்து பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும். அந்த ரிஸ்க் எடுத்தால் தான் அந்த பொழுதை போக்க முடியும். ரிஸ்க் எடுக்கிறாங்க, அப்புறம் பணத்தை செலவழிக்கிறாங்க, உழைப்பை செலவழிக்கிறாங்க, நேரத்தை செலவழிக்கிறாங்க. ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை செலவழித்து அந்த மாதிரி பணத்தை செலவழித்து எல்லாமே ஒரு துணிச்சல் வேணும். பணத்தை செலவழிக்கிறதுக்கும் துணிச்சல் வேணும், அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். அங்கே போனால் குளிர்ச்சியான அந்த இடம் நல்ல குளிர் அடிக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் வெயில் அடிக்கும், மேலே போயிட்டிங்கன்னா ஊட்டி எல்லாம் ஏற்காடு போயிட்டிங்கன்னா நல்லா குளிர் அடிக்கும். அப்போது பணத்தை செலவழிக்கணும், பணத்தை செலவழிக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க்கு, அது ஒரு துணிச்சல் தான். நேரத்தை செலவிடுவது அதுவும் துணிச்சல் தான். உழைப்பை செலவிடுவது அதுவும் ஒரு துணிச்சல் தான். இப்போ இந்த மாதிரி உழைப்பை செலவிடு இது மாதிரி துணிச்சல் இருந்தால் தான் துணிச்சல் தேவைப்படுகிறது. பொழுதை போக்குவதற்கு துணிச்சல் தேவைப்படுகிறது. வீட்டுக்குள்ளேயே முடங்குறாங்க, அவங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், அவங்க வீட்டிலே உட்காந்துக்கிட்டு சோம்பேறியாக அப்படி படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு 2 நாள் லீவை பொழுது போக்கிட்டு மறுநாள் வேலைக்கு போவாங்க. இது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு பொழுதுபோக்கு, துணிச்சல் இல்லாத ஒரு பொழுதுபோக்கு. இதில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியவும் போல, வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, பாதுகாப்பாக இருக்கீங்க, வெளியில் சாலையில் எதுவும் பயணிக்கவில்லை, நீங்கள் எந்த மலையிலையும் போயிட்டு ஒரு போக்குவரத்து வாகனங்களில் பயணிக்கவில்லை, வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்துக்கிறீங்க. அப்புறம் பணத்தையும் செலவிடவில்லை, உழைப்பையும் செலவிடவில்லை, படுத்தே தான் கிடக்கிறீங்க. இந்த மாதிரி துணிச்சல் இல்லாத ஒரு பொழுதுபோக்கு இது. துணிச்சல் இல்லாமல் ரிஸ்க் எடுக்காமல் சோம்பேறித்தனமான ஒரு பொழுதுபோக்குன்னா இவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. சும்மா படுத்து கிடந்து டிவியை பார்க்குறது தான் பொழுதுபோக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி போய் வெளியில் போயிட்டு தேவையில்லாமல் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஏற்காடு ஊட்டி அங்கே என்ன இருக்குது, அது நம்ம போக முடியலன்னா நம்ம அப்படி ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கலாம். அங்கே என்ன இருக்குது, ஒன்று சீச்சி இந்த பழம் பிடிக்கும், நம்ம ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நம்ம மனசை நாம் இருக்கிற நம்மளால் எது முடியுமோ அதை நிறைவாக பார்க்க வேண்டும். நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை அதை குறை சொல்லி அதை அதன் மீது நமக்கு மோகம் ஏற்படாமல் ஏக்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. அதனால் எல்லாருமே பொழுதுபோக்கு ஆக்கப்பூர்வமாக பொழுதுபோக்கணும். எல்லாராலையும் அது முடியணும், பணக்காரங்களால் தான் அது முடியணும், அப்போ ஏழைகளால் அது முடியாது, பொழுதுபோக்குறது முடியாத ஒரு செயல். அப்போ அவங்க மனசு ரொம்ப ஏக்கம், அதெல்லாம் அவங்க மறைச்சிக்கிட்டு பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா கார் வச்சுருப்பாங்க, ஈஸியாக இந்த வீக்கெண்ட் எங்கே போகலாம், இந்த சனி நேரம் எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், இந்த சனி நேரம் நம்ம படம் பார்க்க போகலாம், இந்த சனி நேரம் நம்ம அந்த ஊருக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், தொடர்ச்சியாக 3 நாள் லீவ் வருது, அப்போ நம்ம கொடைக்கானல் போயிடலாம் அப்படின்னு திட்டமிடுவாங்க. நல்ல அந்த மாதிரி. ஆனால் ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ணிவிடாமல். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மக்கள் வாழுகிற இடங்களை சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும். மக்கள் வாழுகிற இடம் இருக்குல்ல, வசிக்கிற இடங்கள், அதை சுற்றி குடியிருப்புகள், அதை சுற்றி என்னெல்லாம் இருக்கணும், நீச்சல் குளம் இருக்கணும், விளையாட்டு மைதானம் இருக்கணும், ஏரிகள் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் அதை சுற்றி நடைபாதைகளை உருவாக்க வேண்டும். ஏரிகள் இருந்தால் அது ஒரு ஊர் இருக்குன்னா அதில் ஒரு ஏரி கண்டிப்பாக இருக்கும். ஒரு நகரம் இருந்தால் கூட அங்கே ஒரு கோயில் குளம் எல்லாமே இருக்கும். அந்த குளத்தில் 4 போட்டை விடுங்க. அப்போது ஒரு ஏரி இருக்குது, ஊருக்கு வெளியில் ஒரு ஏரி இருக்குன்னா அந்த ஏரியில் சுற்றுச்சுவரை நல்லா எழுப்பி அதில் நீரை நிரப்பி அதில் 4 போட்டை விடுங்க. அந்த மாதிரி மக்கள் வசிக்கிற இடங்கள் இருக்குல்ல, அந்த ஏரியை சுற்றி ஏதாவது பார்க்கை ஏற்படுத்துங்க, அங்கே ஒரு ஊஞ்சலை கட்டுங்க, அங்கே ஒரு நீச்சல் குளங்களை உருவாக்குங்க, மக்கள் நீச்சல் அடித்து குளிப்பாங்க, விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. அது மாதிரி மக்கள் வசிக்கிற இடங்களை ஒரு சுற்றுலாத்தலம் போல் அழகானதாக மாற்றுங்கள்.
அதனால் வந்து எப்போ சுற்றுலாத்தலம் ரொம்ப தூரம் போனால் தான் சுற்றுலாத்தலம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கு? பாதுகாப்பான சுற்றுலாத்தலம் எது? மக்கள் வசிப்பிடங்கள் தான். இதில் வந்து பணத்தையும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பாதுகாப்பும் கிடைக்கிது. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஈஸியாக என்றைக்கா ஒரு நாள் வேணால் ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி வேணால் வெளியூர்களுக்கு போய்கிடலாம். மற்றபடி தினம் பொழுதுபோக்குவதற்கான வாய்ப்பு எல்லாருமே, ஏழை பணக்காரர் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே பொழுதுபோக்குவதற்கான வாய்ப்பு எப்படி உருவாகும்னா, வசிக்கிற இடங்களில், மக்கள் வசிக்கிற இடங்களில் ஆண்கள் தனியாக விளையாடுவதற்கு ஏகப்பட்ட விளையாட்டு மைதானங்கள், பெண்கள் தனியாக விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானங்கள், ஏகப்பட்ட உடற்பயிற்சி கூடங்கள், ஆண்கள் தனியாக உடற்பயிற்சி செய்வதற்கு உடற்பயிற்சி கூடங்கள், பெண்கள் தனியாக உடற்பயிற்சி செய்வதற்கு தனியாக உடற்பயிற்சி அதுமாதிரி கலை பூங்காக்கள், கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான கலை பூங்காக்கள், அப்புறம் நீச்சல் குளங்கள், அப்புறம் வந்து ஏதாவது ஏரி இருக்குதா அதை சுற்றி சுற்றுச்சுவரை எழுப்பி நடைபாதைகளை உருவாக்கணும், உள்ளுக்குள்ளே தண்ணியை நிரப்பணும், அதில் வந்து ஒரு 10-15 போட்டை விடுங்க. அது மாதிரி ஊரில் கோயில் குளம்லாம் இருக்கும், அதெல்லாம் சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க, பார்க்குகளையும் ஏற்படுத்துங்க. இந்த மாதிரி மக்கள் வசிக்கின்ற இடங்களையே சுற்றுலாத்தலமாக மாற்றிவிட வேண்டும். தினம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடக்கூடாது. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் எதுவுமே இல்லாதனால, வெளியில் விளையாட்டு மைதானம் எதுவுமே இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே மொபைல் ஃபோனுக்கும் டிவிக்கும் அடிமையாகிடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே அவங்கள இருக்க வைக்கக்கூடாது, வெளியில் போகணும், எங்கேயாவது போகணும், அங்கே போய் விளையாண்டுட்டு வரலாம். 1 மணி நேரம் விளையாடணும் அவங்க கண்டிப்பாக, 1 மணி நேரம் ஆடல் பாடல், அது மாதிரி அந்த அளவுக்கு மக்களை வந்து ஒரு வீட்டுக்கு அருகிலேயே அவர்களை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி சுற்றுலா செல்வதை வழக்கமாக்கி விட வேண்டும். சுற்றுலா செல்கிற அதன் மூலம் உடல் உழைப்பு கிடைக்கும், மனசு ஆரோக்கியமாக இருக்கும், உறவுமுறைகள் ஏற்படும், நட்பு ஏற்படும், மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். எளிதாக செலவில்லாத அனைவருக்கும் ஏற்புடைய ஒரு பொழுதுபோக்கு இதுதான்.